வெள்ளையன் மிளகைத் தேடித்தான் வந்தான். வந்தவன் மிளகை வாங்கிவிட்டு சத்தற்றதும் நற்காரம் இல்லாததுமான மிளகாய் வற்றலை விட்டுவிட்டுச் சென்றான். அது தென் அமெரிக்காவில் இருந்து வந்தது. தக்காளியும் உருளையும் அப்படி வந்தது. புகையிலையும் அப்படி வந்ததே. இங்கு காரத்துக்கு நல்ல மிளகு பயன்படுத்தும் முறையே இருந்தது. உண்டபின் வெற்றிலையோடு மிளகும் பாக்கும் சுண்ணாம்பும் ஏலமும் வைத்தே தாம்பூலம் தரிக்கும் பழக்கம் இருந்தது. வெள்ளையன் சமையலுக்கு வற்றலை கொடுத்தான், வெற்றிலைக்கு பாக்கை கொடுத்தான், மிளகை அவன் கொண்டு சென்றான். கருப்பட்டியும் வெல்லமும் இங்கு இனிப்புக்கான பொருளாய் இருந்தன. அதில் சீனியினை திணித்தான். கருப்பட்டி சந்தை மெல்ல சுருங்கியது. கள்ளிருந்த இடத்தை தன் நாட்டு ஒயினாலும் இன்னும் எதெல்லாமோ கொண்டு நிரப்பினான். தேங்காய் இருந்த இடத்தை எதுவெல்லாமோ பிடித்தது. தேங்காய் கொடுக்கும் ஆரோக்கியம் கொஞ்ச நஞ்சமல்ல. மிளகு, அரிசி, கருப்பட்டி, பயிரி என்றிருந்த தமிழர் உணவில் புகையிலை, சீனி, மிளகாய் என எதையெல்லாமோ திணித்தான் வெளிநாட்டுக்காரன். நோய்கள் பெருகின. ஆப்பிளை அப்படித்தான் இங்கு பயிரிட்டான். ஆப்பிளை மட்டுமா கொணர்ந்தான்? கேரட், பீட்ரூட், இன்னும் குளிரில் விளையும் பல பயிர்களை கொணர்ந்தான். அது அவனுக்குச் சரி. ஏற்கனவே உஷ்ணத்தில் வாழும் மக்களுக்கு இவை ஏன்? அவை கூடுதல் உஷ்ணத்தை ஏற்றின. அத்தோடு விட்டானா? அவன் ஏற்படுத்திய உலகப் போர்கள் அரிசித் தட்டுப்பாட்டை உருவாக்கின. விளைவு தமிழருக்குச் சப்பாத்தியும் பரோட்டாவும் அறிமுகமாயின. சப்பாத்தியினை கொடுத்தானே அன்றி அதை உண்ணும் முறை சொன்னான் இல்லை. சப்பாத்தி என்பது நெய் சேர்க்காமல் உண்ணக்கூடாத உணவு. ஆம், அதில் உஷ்ணம் அதிகம். அரேபியர் அதை தயிரோடு உண்பர், வட இந்தியர் நெய்யோடு உண்பர். தமிழன் அதை உண்ணத் தெரியாமல் உண்டான். நோய் பெருகிற்று. அதாவது சூடான பூமியில் சூடு கொடுக்கும் உணவினை உண்டு நம்மை நாமே கெடுத்தோம். வெள்ளையனின் குளிர் நாட்டில் அரிசி கஞ்சியும் பனங்கள்ளும் குடிக்கச் சொல்லுங்கள், அவன் குடிப்பானா? குடித்தால் என்னாகும் என அவனுக்கு தெரியும். அவன் தன் சமூகத்தை காத்து கொண்டிருக்கிறான். உஷ்ணத்தால் ஏற்படும் நோய்க்கு விஞ்ஞானம் காரணம் சொல்லாது. இங்கு உஷ்ணத்தை கட்டுப்படுத்த நல்லெண்ணெய், குளியலும் நெய்யும் இன்னும் பலவும் இருந்தது. எல்லாம் பழமைத்தனம் என ஒழிக்கப்பட்டது. இன்று எண்ணெயும் கலப்படம். இப்போதுள்ள தலைமுறை டால்டாவினை நெய் என்றும் கலப்பட எண்ணெயினை சுத்தமான எண்ணெய் எனவும் அறிகின்றன. பரிதாபம். காரணம், அவற்றுக்கு உண்மையான பொருளும் மணமும் எப்படி இருக்கும் என்றே தெரியவில்லை. அவை என்ன செய்யும்? எண்ணெயில் கலப்படம், உணவு பொருளில் கலப்படம், இவையெல்லாம் இன்று ருசியில்லா உணவல்ல, ஆரோக்கியமில்லா உணவினை கொடுத்துவிட்டன. நெய்யும் பாலும் வெண்ணையும் போலி என அரசே சொல்லும் நிலை என்றால்